ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுடைய பையனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுமே அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இங்கே வந்திருக்க அம்மா, எனக்கு உன்னோட மேலேயே ஞாபகமாக இருந்துச்சு, அதனால தான் நான் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு கூட்டிகிட்டு போக சொன்னேன், அதனால தான் வந்தம்மான்றாங்க. அதுக்கடுத்து அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு போகலான்றாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருடா மாமா சொல்கிறேன், நீ இங்கே இரு சரி, அம்மாவும் அங்கே வரமாட்டாங்கன்றாங்க. உடனே அம்மா இங்கே இருக்கிறதா இருந்தால் நானும் இருக்கிறேன், அம்மா அங்கே வரலைன்னா நானும் அங்கே போகல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மாமா ஏதோ நான் அடிச்சுட்டேன், இனிமேல் நான் தான் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல, ரேவதி அனுப்புங்க, இங்கே வச்சுட்டு இருந்தா எப்படி மாமா அப்படின்றாங்க. உடனே அதுதான் என் தங்கச்சி அனுப்ப முடியாதுன்னு சொல்றேன்லன்றாங்க. மாமா இவன் என்ன மாமா லூஸான்றாங்க. இங்க பாருங்க மாமா, இவனோட பேச்செல்லாம் கேட்டுட்டு ரேவதி இங்க வச்சுக்காதீங்க, 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றாங்க. 4 பேர் 4 விதமா பேசினா அதை நான் பாத்துக்கிறேன்றாங்க. என் தங்கச்சியை மறுபடியும் அனுப்பி வைப்புங்க, அடிப்பீங்க, சித்திரவதைப்படுத்துவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையா இருக்கணுமான்றாங்க. இங்க பாருங்க, எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய தங்கச்சி அங்க அனுப்ப முடியாதுன்றாங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்றாங்க, இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவீங்கன்றாங்க. உடனே டேய் கொஞ்சம் பாக்யராஜ் சைலண்டா இருன்றாங்க. அப்பா இவருக்கு என்னப்பா மரியாதைன்றாங்க. ஏன்னா ரேவதி அவ்வளவு காயப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, இவங்களுக்கு போயிட்டு மரியாதை வேற கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களாப்பா நீங்கன்றாங்க. இவருக்கெல்லாம் மரியாதைன்றதே நம்ம கொடுக்க கூடாதுப்பான்றாங்க. ஒருத்தர் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம சார்ந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஆனா அவங்க நம்மளுக்கும் மரியாதை கொடுக்கல, நம்ம தங்கச்சிக்குமே மரியாதை கொடுக்கல. அவளை ஒரு அடிமை வாழ்க்கையை தான்ப்பா வாழ வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நம்ம ஏத்துக்கிறதுப்பா, அவங்க சொல்றத நம்ம எப்படிப்பா கேட்கறது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே பாக்கியராஜ் பேசுறது அவ்வளோ கோவம் வருது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தங்கராஜ் இருந்துட்டு மாமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க தயவு செஞ்சு ரேவதி என் கூட அனுப்பி வைங்கன்றாங்க. ராகவ் அடுத்து என்ன செய்ய போறாங்க, தங்கராஜை நம்பி ரேவதியை தங்கராஜ் கூட அனுப்பி வைப்பாங்களா இல்லையான்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.